சவுத் இந்தியன் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ MD and CEO ஆன PR சேஷாத்ரி வந்து கோல்டு லோன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அண்ட் தென் அவர் அந்த Q2 ரிசல்ட்ஸ்ல பத்திலாம் சொல்ல வரது என்ன அப்படின்றலாம் சிம்பிளா வந்து பார்த்தலாம். இங்க நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த அளவுல 350 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கான குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து 350 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் குவார்டர் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ரீட்டைல் அண்ட் தென் MSME லோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் தென் லோ கிரெடிட் காஸ்ட் வந்து இருக்கு. ஹை நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் ரிட்டர்ன் ஆஃப் அக்கௌண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த Q2 ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அண்ட் தென் இவர் ஏன் கோல்டு லோன் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கோல்டோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது, அந்த டிமாண்ட் வந்து அதிகமா இருக்குல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. நாங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வைக்கணும் அப்படின்றதுனால தான் நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இங்க 13% இயர் ஆன் இயர்ல அவங்களோட அசட் புக்ல, அதாவது அவங்க லோன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. இப்ப 2000 சில்லற கோடி ரூபாய் கோல்டு லோன்ல வந்து இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ரீசன் வந்து இங்க டிமாண்ட் இருக்கிறதுனால இல்ல, எங்களோட ரிஸ்க் லெவல் மேனேஜ்மெண்ட்டை நாங்க ப்ராப்பரா பண்ணணுன்றதுக்காக தான் எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா பார்க்கும்போது 8% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 3% வந்து ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மூவ்மெண்ட்லாம் நாங்க வந்து பண்ணாதான் எங்களால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுதான் ஓவராலா இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல இருக்கிற விஷயமா வந்து இருக்கு.